அறிவு அவர்கள் பேசும்பொழுது ஒன்று சொன்னாங்க. அவருக்கு நான் பாராட்ட தெரிவிக்க மாட்டேன். தமிழ்நாட்டில் அமைதியை முதலில் கலைத்தவர் அவர்தான். நேர களத்தில் இறங்கி அந்த அமைதியை கலைத்து விட்டார். அவரிடம் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொன்னது, இது பாராளுமன்றத்தில் இதை நம்ம தீர்மானமா போட்டு அதை பெரும்பான்மையாக வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றால் தான் இதை ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மாதிரி கொண்டு வரணும்னு சொன்னதில் உண்மை இல்லை. வெளிப்படையாக சொல்லிடுறாரு. கல்வி என்பது மாநில பட்டியலிலும் இருக்கிறது, ஒன்றிய அரசு பட்டியலிலும் இருக்கிறது, ரெண்டு பட்டியலிலும் இருக்கிறது. நம்ம ஏன் நீட்டுக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணாம்னு சொல்லி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி நம்ம சட்டமாக அதை வரையறை செய்து விட்டோம். எல்லா கட்சியும் அதற்கு ஆதரவு தெரிவித்து விட்டது, பாரதிய ஜனதா கட்சியை தவிர. ஆனால் இந்த நீட்டு தடுப்பிற்கான சட்ட வரைவுக்கான ஒப்புதலை ஒன்றிய அரசு தரவில்லை, ஆளுநர் தரவில்லை. ஆளுநர் தரணும், ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற வேண்டும், அவ்வளவுதான் விஷயம். ரெண்டு பேரும் சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு மாநில அரசு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல அவங்க போடுற சட்டத்தை தடுத்து வைப்பதற்கு ஆளுநருக்கோ ஜனாதிபதிக்கோ ஒன்றிய அமைச்சரவைக்கோ எந்தவித அதிகாரமும் கிடையாது, எந்தவித அதிகாரமும் கிடையாது. இன்றைக்கு நீட்டை தமிழ்நாட்டிற்கு விலக்கு கேட்டிருக்கிறோம். இந்தியா முழுவதும் நீட்டு நடத்துறதுக்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தை நீக்குவதற்கு பாராளுமன்றத்தில் நம்ம பேசணும், அதற்கு தீர்மானம் கொண்டு வருவதும் என்பதில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மாண்புமிகு அமைச்சர் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தமிழ்நாட்டிலே எங்களுக்கு விலக்கு வேண்டும் என்று நாம் சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், சட்ட வரைவு கொண்டு வந்திருக்கிறோம், அதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஒன்றிய அரசு. அப்ப இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பது ஒன்றிய அளவில் நடக்கக்கூடிய போராட்டத்திலே தனித்துவமான இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. எதுவென்றால், தமிழ்நாட்டிற்கான விலக்கு என்னன்னு முதல்ல பதில் சொல்லுங்களா என்பதுதான் தமிழ்நாட்டில் கேள்வி. 9 வருஷமா அதுதான் போராடிட்டு இருக்கிறோம். நீட்டு வேணாம் சொல்றது நம்ம தான். நீட்டில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை நீக்குங்கள் என்று சொல்லுவதல்ல, நீட்டே குளறுபடி என்று சொல்லுவதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இடதுசாரி கட்சியினுடைய தோழர்கள், அவர்களுடைய மாணவ அமைப்புகள் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றன. எஸ்எஃப்ஐ மாணவர்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க? ஏன் அந்த மாணவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறை ஏவுகிறது? ஏன் ஏவுகிறீர்கள்? தமிழ்நாடு காவல்துறையை பார்த்து நான் கேட்கின்றேன், உங்க வீட்டு பிள்ளைக்கும் சேர்த்து தாங்க சார் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. உங்க பிள்ளைங்களும் நீட் எழுதணும், உங்க பிள்ளைங்க நீட் கோச்சிங் அனுப்பணும்னா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் கோச்சிங் சென்டருக்கு. ஒரு வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணணும். முடியுமா? இவங்க கொடுக்கிற சம்பளத்துல நீங்க பிள்ளைங்க மருத்துவ படிப்பு படிக்க போக முடியுமா? உங்க பிள்ளைங்க படிக்க போக முடியுமா? இல்ல தமிழ்நாட்டினுடைய காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்துட்டாங்களா, எங்க பிள்ளைங்களுக்கு டாக்டர் சீட்டே வேண்டாம் முடிவெடுத்தீங்களா சார்? நான் கேட்கிறேன், எங்க டாக்டர் சீட்டே வேண்டாம் முடிவெடுத்துட்டீங்களா? உங்க பிள்ளைங்க சேர்த்தா சார் அவங்க போடுறாங்க, அதுங்களை போட்டு இழுத்து தரத்தர இழுத்து கொண்டு என்ன அவங்க தீவிரவாதியா, பயங்கரவாதியா, ஊழல்வாதியா? யார் அவங்க? உங்க வீட்டு குழந்தைங்க, எங்க வீட்டு குழந்தைங்க. அவங்க எதிர்காலத்திற்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போட்டு இன்னும் ஒரு கிரிமினலை கையாளுற மாதிரி கையாளுறீங்க. இன்னைக்கு ஒரு மெரினா பூட்டி வச்சுன்னு சொல்லிட்டாங்க. மெரினால சினிமா படம் போட்டு காமிக்கிறான், அதுக்கெல்லாம் அனுமதி இருக்குது. அப்பெல்லாம் நீதிமன்றத்தோட பிரச்சனை வராது. மெரினால சினிமா படம் போட்டு காமிச்சா ஒரு பிரச்சனையும் வராது. ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் போட்டா நடுஜாம வரைக்கும் போட்டு காமிச்சா அதெல்லாம் சிக்கலே கிடையாது. நம்மளுக்கு இந்த பரீட்சை வேண்டாம்னு சொல்லி நம்ம மாணவ அமைதியை போய் உட்காந்தா அதுக்கு மெரினாவை பூட்டுவீங்களா சார்? உலகத்தில் எங்கேயாவது ஒரு பீச்சை பூட்டு போடக்கூடிய நாட்டை பார்த்திருக்கீங்களா? ஒரு அரசாங்கத்தையோ காவல்துறையோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்ல தான் 3 கிலோமீட்டர் உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய கடற்கரையாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையை பூட்டிய மிகப்பெரிய பெருமை தமிழ்நாடு காவல்துறைக்கு தான் இருக்கிறது. அதுக்கு தான் இருக்கிறது. உங்களது திறமையை நாங்கள் போட்டிருக்கிறோம். சினிமா போட்டா, ஃபுட்பால் மேட்ச் போட்டா, கிரிக்கெட் மேட்ச் போட்டா, குத்தாட்டம் போட்டாலாம் பிரச்சனை வராது. ஆனா எங்க மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு மாணவர்கள் ஒண்ணு சேர்ந்து அமைதியா உட்கார்ந்தா பிரச்சனை வரணும். நீங்க எந்த நாட்டுக்கு காவலர்கள்?